அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு வேலை அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு துறையிலிருந்து தான் இன்னைக்கு வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் என்னன்னு கேட்குறீங்க. எல்லாருமே ஃபோட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டிலே பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026க்கான அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவு வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா ஒரு தடவையாவது நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணணும். ஆனா இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2-3 வருஷமா எந்த விதமான நோட்டிபிகேஷனும் எந்த விதமான அப்டேட்டுமே கொடுக்காமலே இருந்தாங்க. இப்போதான் இந்த மார்ச் மாதம் தான் இதற்கான அப்டேட்டுமே நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? அதுவும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து 8000 பக்கமா வேகன்சி கிடைச்சிருக்குது. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த வேகன்சி வந்து எலிஜிபிளா இருக்கீங்க? ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து யார் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது? வேகன்சி டீட்டெயில்ஸ் என்ன? சேலரி, செலக்ஷன் ப்ராசஸ், சம்பளம் என்ன? எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்க போறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இதோட அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கான ஓவர்வியூவை நம்ம பார்த்துடலாம். அந்த ஓவர்வியூ என்னன்னா, இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பத்திலாம் பார்க்க போறோம்ன்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் எங்கிருந்து கொடுத்துருக்காங்க அதை முதற்கொண்டு நம்ம பார்க்க போறோம். அதை தொடர்ந்து இந்த நோட்டிபிகேஷன் எப்படி நம்ம செக் பண்ணணும், யாரெல்லாம் எலிஜிபிலின்றத அதை முதல்ல செக் பண்ணிக்கணும். அடுத்ததா போஸ்டோட நேம், என்ன போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். நமக்கு கிட்டத்தட்ட 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 3 விதமான போஸ்டிங் என்னென்ன, அந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் என்ன எலிஜிபிலிட்டி, என்ன சம்பளம், யாருக்கு முன்னுரிமை, எல்லா டீடைல்ஸுமே பார்க்க போறோம். அதை தொடர்ந்து ஜாப்போட கேட்டகரி, இந்த ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு அரசு வேலையா, இல்ல கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப்பா, இல்ல டெம்பரவரி ஜாப்ஸா அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ அடுத்து தொடர்ந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி, ஓகேங்களா? இப்போ 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து தான் இந்த வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 8000 பிளஸ் வேகன்சி. ஸோ இந்த வேகன்சி வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சி கிடைக்கும், அதுல எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும், எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணா உங்களுக்கு வேலை ஈஸியா கிடைக்கும். ஸோ அதற்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது, அதை பத்தின அப்டேட் நம்ம பார்க்க போறோம். அடுத்துதான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். இந்த போஸ்டிங் வந்து 38 மாவட்டத்துக்குள்ள எந்த மாவட்டத்துல எல்லாம் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஸோ அதை பத்தின அப்டேட் எல்லாம் நம்ம தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அது தொடர்ந்து செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க என்ன எக்ஸாம் இருக்குமா, இன்டர்வியூ இருக்குமா, இல்ல வந்து தனித்தனியா வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பிளஸ் வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்களா, ஸோ என்ன ப்ராசஸ் நடக்க போகுது, ஸோ எப்படி மார்க் போடுவாங்க, எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, ஸோ இது எல்லா டீடைல்ஸுமே பார்க்க போறோம். அதை தொடர்ந்து இது அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல பண்ணணுமா, ஆஃப்லைன்ல அப்ளை பண்ணணுமான்னு சொல்லிட்டு அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து வந்து ஸ்டார்டிங் டேட், இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, இதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து யாருமே நோட்டிபிகேஷன் விட மாட்டாங்க. ஸோ வந்த உடனாலே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்குற அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த ஆர்கனைசேஷன், இந்த வேலை வாய்ப்பு எங்கிருந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட், அதாவது தமிழ்நாடு அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்காக தான் இதற்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு எங்க இருந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு வருவாய் துறையில இருந்து. சரிங்களா?
அடுத்ததா நோட்டிபிகேஷன் நம்பர். இதற்கான நோட்டிபிகேஷன் நம்பர் ரிலீஸ் பண்ணது என்னன்னா, இதுதான் அந்த நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மார்ச் மாதமே வந்திருக்குதுங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் நோட்டிபிகேஷன் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கு வந்து 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நோட்டிபிகேஷன் என்னென்ன அப்படின்னா, அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர். இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு வந்திருக்கு இல்லையா? இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நம்ம எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க, எப்படி அப்ளை பண்ணணும், யாருக்கு முன்னுரிமை, யார் எலிஜிபிலிட்டி இந்த 3 போஸ்டிங்க்கும் எல்லா டீடைல்ஸ் எல்லாமே வீடியோல பார்க்க போறோம். அடுத்தது ஜாபோட கேட்டகரி. இந்த ஜாபோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஸோ அதுல வந்து எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். டெம்பரவரி ஜாபா இருக்குமா, இல்ல வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாபா இருக்குமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 7783 அபிஷியல் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த வேகன்சி எல்லாமே 38 மாவட்டத்திற்கு சேர்த்து தான். இதுல ஒவ்வொரு மாவட்ட வாரிய வேகன்சி எவ்வளவுன்றத வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த 38 மாவட்டத்துக்குள்ள போஸ்டிங் எங்க வேணும்னாலும் கொடுப்பாங்க. ஸோ நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும், ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ ஏன்னா எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் உங்களுக்கு காலியா இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. அடுத்துதான் இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது. வெறும் உங்களுடைய 10வது மற்றும் 12வது மார்க்கை மட்டுமே வச்சு உங்களை வந்து மெரிட் லிஸ்ட் பண்ணுவாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதை பண்ணதுக்கு அப்புறம் அதுல டாப் மார்க் வரவங்களை டைரக்டா வந்து உங்களை வந்து பாத்தீங்கன்னாக்க இன்டர்வியூ கூப்பிட்டு, அதாவது இன்டர்வியூ மீன்ஸ் உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்றதுக்காக கூப்பிடுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு ட்ரைனிங் டைரக்டா கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். செலக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்பை வந்து ஆண்கள் அப்ளை பண்ணலாமா, பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமை வழங்குவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா அப்ளிகேஷன் மோட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இது எல்லாமே ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால, நிறைய டாக்குமெண்ட் அதாவது இன்டர்வியூஸ் எல்லாம் நடக்கிறதுனால எல்லாமே ஆன்லைன்லயே வந்து அப்ளை பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்கு. ஸோ இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரைக்கும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ஷார்ட்டடான டைம் தான் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்றதுக்கு. ஸோ ஈஸியா சீக்கிரமாவே அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்ததா வந்து அப்ளை பண்றதுக்கு வந்து நோட்டிபிகேஷன் லிங்க்குமே கொடுத்துட்டாங்க. அப்ளை பண்றதுக்கான லிங்க்குமே கொடுத்துட்டாங்க. நீங்களே அப்ளை பண்ணிக்கோங்க. இல்ல அப்ளை பண்ற வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்க. கண்டிப்பா நானே அப்ளை பண்ற வீடியோஸும் கொடுத்துருவேன். நான் எப்படி அப்ளை பண்றேன்றத வீடியோவும் நான் தெளிவா கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்து என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன நோட்டிபிகேஷன் வந்திருக்குது, எவ்வளவு போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்றத மென்ஷன் பண்றாங்க. அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 3886 போஸ்டிங்கும், மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இதுல வந்து 305 வேகன்சியும், அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த போஸ்டிங்க்கு 3592 வேகன்சியும் நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்ததா இதற்கான சேலரி. ஓகேங்களா? இந்த 3 விதமான போஸ்டிங்கும் தனித்தனியான சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு 5700ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 24,200 வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்கும். மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா salary ஓகேங்களா? இதற்கு வந்து 5700ல இருந்து 18,000 வரைக்கும் இதற்கான salary கிடைக்கும். அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணி செலக்ட் ஆனீங்கன்னா 4,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 12,100 வரைக்கும் 12,500 வரைக்கும் இதற்கான salary கிடைக்கும். அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்கிறாங்க. அதுல அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்றதா இருந்ததுன்னா அட்லீஸ்ட் நீங்க 12வது படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு அப்ளை பண்ணணும்னா சேம் குவாலிஃபிகேஷன் 10வது +2 படிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு மட்டும் அட்லீஸ்ட் நீங்க 10வது படிச்சு பாஸ் பண்ணிருக்கணும். இல்லைன்னா 8வது படிச்சு பாஸ் பண்ணியிருந்தா கூட மென்ஷன் பண்ணலாம் இதுல. இருந்தாலும் நீங்க 8வது படிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். அங்கன்வாடி ஹெல்ப்பர் மட்டும். ஓகேங்களா? அடுத்ததா ஏஜ் லிமிட் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் நீங்க 18 to 45 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு சில கம்யூனிட்டிக்கு மட்டும் 45 to 50 வயசையும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அது வீடியோட தொடர்ச்சியா வந்து சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது செலக்ஷன் ப்ராசஸ்.
இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒன்லி எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது, டாக்குமெண்ட்டும் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் நடக்கும். ஸோ டைரக்டா உங்களுக்கு வந்து ஓகேங்களா. ஸோ அதுதான் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். யாருக்குமே அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் கிடையாது. அடுத்ததா கடைசியா வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, எப்படி நீங்க அப்ளை பண்ணணுன்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. நோட்டிஃபிகேஷன ஃபர்ஸ்ட்ல நீங்க செக் பண்ணிட்டு, அதில ஃபுல்லா நீங்க தெளிவா படிச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து மிஸ்டேக் இல்லாம அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டாக்குமெண்ட் எல்லாமே செக் பண்ணிட்டு, ஏற்கனவே மீண்டும் வெரிஃபை பண்ணிட்டு, நீங்க சப்மிட் பண்ணிட்டு, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோல நம்ம அப்டேட்டா குடுத்திருக்கிறது. அப்ளை பண்ற வீடியோஸ் நம்ம நாளைக்கு குடுத்துருவோம். ஸோ எல்லாருமே இது ஸ்கிப் பண்ணாம பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க் யூ.